2026 துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நினச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியிலேயே வரமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு செயல்பாட்டில் இறங்குறாங்க அப்படின்னா எண்ணத்தில் நம்மளுக்கு இதனால் உபயோகம் இருக்கா, அதன் மூலிமா நம்மளுக்கு என்ன லாபம், நம்ம சரியான செயல்பாட்டில் தான் இறங்குறோமா அப்படிங்கிறது எல்லாமே யோசித்து பார்த்து தான் அவங்க ஒரு காரியத்திலேயே இறங்குவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த புத்தாண்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல வருடமாக நடந்து கொண்டிருந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து பிரச்சனை, உடன்பிறப்புகளுக்குள்ளே நடந்த பிரச்சனை, வாக்குவாதம், இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கிறாங்க, பூஜை இல்லை ஆன்மீகம் சம்மந்தமான கல்வி சொல்லி தந்துட்டுருக்குறாங்க, இல்லை கல்வியாளர்களாக இருக்கிறாங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை மீடியா ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க, நல்லா பேசக்கூடிய நபர்கள். அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ராத்திரியும் பகலும் பாராது அயராது அடிமட்ட தொழிலில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர் அதிர்ஷ்டவசமாக தன்னுடைய நிலையிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் திடீர் அதிர்ஷ்டவசமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குதுங்க. உங்களுக்கு உடல் நோய் தொந்தரவு அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். முக்கியமாக கால் சம்பந்தமான, பாதம் சம்பந்தமான விஷயத்துலையும், அடுத்தது மர்ம உறுப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் கூட சரியான விதத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களை சரி செஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு கிட்டத்தட்ட 100-200 பேருக்கு வேலை கொடுத்து பார்த்துட்ருக்கிற ஒரு ஓனர் ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க தான் இறங்கி தன்னுடைய வேலையை கண்காணித்து முழுமையடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் என்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கிடுவேனா அப்படின்னா கிடையாது. என்ன, தன்னிடம் வேலை பார்க்கும் நபர்கள்னால ஒரு அதிருப்தி ஏற்படும், இல்லை எந்த பாதிப்பும் வராது. குடும்ப நபர்களிடம், இரத்த சொந்தங்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சின் மூலமாகவே குடும்ப நபர்கள், இரத்த சொந்தங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதை நிதானமாக கையாளுவது ரொம்ப நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணணும். முக்கியமாக அவங்களுக்கு அபிஷேக பொருட்கள் கொண்டுட்டு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் வெற்றியடையும்.